சிற்றம்பலம். மாணிக்கவாசக சுவாமி அருளி செய்த திருவம்பாவின் 7வது பாடல் மற்றும் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவியின் 7வது பாடல், 2 பாடல்களையும் இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கின்றேன். திருவம்பாவின் 7வது பாடல். அன்னே. அன்னே என்பது 2 சுடி இன்னு, தோழியே அர்த்தம். 3 சுடி இன்னா இருந்தா அண்ணனேன்னு அர்த்தம். அன்னே இவையும் சிலவோ. என்னம்மா இன்னும் தூங்கிட்டு இருக்கிற? இதெல்லாம் உன்னுடைய சில பழக்க வழக்கமா? பல அமரர் உன்னற்கு அறியான். உண்ணுதல் என்றால் இங்க 2 சுடின்னு சித்திப்பதற்குன்னு அர்த்தம். இந்த 2 சுடி 3 சுடின்னு சொல்றது வழக்கம் இல்லை தமிழாசிரியர்களுக்கு. ரன்னகரம் 2 சுடி, தன்னகரம் 3 சுடி. பல அமரர் உன்னற்கு சிந்திப்பதற்கு அறியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்பச் சிவன் என்றே வாய் திறப்பாய். உன்னற்கு அறியான் ஒருவன் இரும் சீரான் பெரும் புகழை உடையவன் சின்னங்கள் கேட்பச் சிவன் என்றே வாய் திறப்பாய். தோழியே, இன்னைக்கு உறங்கிட்டு இருக்கிறியே, நீ நேற்று என்ன பண்ணுவான்னா அப்படியே சிவசின்னம் அந்த அந்த கோயிலில் இருக்கிற வைஷ்ணவத்தினுடைய அடையாளமாக இருக்கிற சங்கினுடைய ஒலி கேட்டால் அப்படியே வாய் திறப்பாய். பெருமானுடைய திருவருளை அவ்வண்ணமாக சிந்தித்து பார்ப்பாய். இந்த சிவசின்னங்கள் கோயிலில் எல்லா கோயில்லையும் வைஷ்ணவ கோயிலாக இருந்தாலும் சிவ கோயிலாக இருந்தாலும் அங்கங்கெல்லாம் சின்னங்கள் ஒலிக்கும். அதாவது கோயில் திறந்தாயிடுச்சு, நீங்கள் வழிபாடு செய்ய வரலாம், பூஜை ஆரம்பிக்க போகிறோம் என்பதற்கு அடையாளமாக சின்னங்கள். சிவன் என்றே சின்னங்கள் கேட்பச் சிவன் என்றே வாய் திறப்பாய். தென்னா என்னா முன்னம். தென்னவனே பரமேஸ்வரா, சிவபெருமானே, தென்னவனே என்று சொன்ன உடனே நீ எப்படி இருப்ப? தீசேர் மெழுகு ஒப்பாய். நெருப்புல பட்ட மெழுகு எப்படி உருகுமோ அது மாதிரி அப்படி உள்ள உருகி கசிந்து நீ கண்ணீர் விடுவ. அப்படிப்பட்ட பழக்க உள்ளவதானம்மா நீ. முன்னம் தீசேர் மெழுகுப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுது என்றும் எல்லோரும் சொன்னோம் கேள். நாங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறோம் இப்ப தெருவில்? என்னானே, என் தலைவனே, என் பெருமானேன்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கிறோம். இப்ப ஏமா அந்த மாதிரி உனக்கு உருக்க வராம தூங்கிட்டு இருக்கிற? ஓஹோ, இவ்வளவையும் மறந்துட்டு தூங்குற அளவுக்கு துயிலுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டா கேட்கிறார்கள். வெவ்வையரா இன்னும் துயிலுதியோ வண்ணஞ்ச பேதையர் போல். வண்ணஞ்ச வலிய நெஞ்ச உடைய பேதையர் மாதிரி நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிறேன். உன்னுடைய சுபாவம் மாறி போயிடுச்சாம்மா. வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசு. அதாங்க கடைசியே கேட்கிற கேள்வி. ஓஹோ, இவ்வளவையும் மறக்கச் செய்கிற, இவ்வளவையும் தாண்டி ஆட்கொள்ளுகிற வலிமை உடையது தூக்கம், அந்த துயில் என்ற ஒன்றை புரிந்து கொள்கிறோமா? என்னே துயிலின் பரிசு ஏழோர் எம்பாவாய் என்று இந்த 7வது பாடலிலே மாணிக்கவாசக சுவாமிகள் அந்த சென்று எழுப்புகிற பெண்களுடைய கோபதாபங்களை வெளிப்படுத்துகிற வகையில் பாடியிருக்கிறார். அருமையான பாட்டு. அடுத்து ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கிற திருப்பாவையின் 7வது பாடல். கீசு கீசு என்று அந்த ஒலி, அதாவது கீசு கீசுனா அதுக்கு அர்த்தம் இல்லை. கீச்சு கீச் சொல்றோம் அல்லவா? கீசு கீசு என்று எங்கும் ஆணை சாத்தன் கலந்து. ஆணை சாத்தன் ஒரு பறவை கலந்து பேசும் பேச்சு அரவம் கேட்டிலையோ. அந்த பறவைகள் ஒன்று கொண்டு பேசிக் கொள்ளுகிற அந்த உரையாடல்கள், அதாவது பறவைகள் உயிரினங்கள் எல்லாம் பேசிக் கொள்ளுகின்றன, அவை கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுகின்றன. ஆனால் அவற்றை நாம் தெரிந்து கொள்ளுகிற ஆற்றல் நமக்கு இல்லை. அதை வேண்டி பெற்றவர் தான் சேரமான் பெருமாள் நாயனார். சைவ சமயத்தில் நாயன்மார்கள் ஒருவர் கடறிற்று அறிவான்னு ஒரு பேர். அது மாதிரி இங்கே சொல்றார், அந்த பறவைகள் எல்லாம் பேசும் பேச்சு அதனை கேட்டிலையோ. பேசும் பெண்ணை நீ நல்லா பேசுற பேய்த்தன்மை கொண்ட பிடிவாத உடையவளாக இருக்கிற, காசும் பிறப்பும் கலகலக்க கை கோத்து. அருமையான வர்ணனை.
அந்த ஆட்சியர் நிலையில் இருக்கிற அந்த பெண்கள் எல்லாம் தயிர் கடைவது போல இருக்கிறாங்க. தயிர் கடைகிறாங்க. தயிர் கடைகிறது இப்படி சொன்னாலே பல பேருக்கு புரியாது. நன்றாக முத நாள் பால் வாங்கி நன்றாக காய்ச்சி கொஞ்சம் பதம் பார்த்து ஒரு மோர் துளியை விட்டு மூடி வச்சு மறுநாள் காலையில் அது நல்லா தயிரான பிறகு அதை அப்படியே கடைஞ்சி அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து அப்புறம் தனியாக மோரை பிரித்து இப்படிலாம் அமைப்பது அந்த காலத்தில் ஆட்சியர் நிலையில் இடையர்குல மக்கள் மத்தியில் இருக்கிற அருமையான பழக்கம். அந்த மாதிரி இருக்கிற வெண்ணெய் மோர் தயிரைத்தான் நாம் உண்டா வைத்துக்கு அவ்வளோ நல்லது. சுவாமி இதையெல்லாம் சிவபெருமான் இதையெல்லாம் அபிடேக பொருளாக ஏற்றுக்கொள்கிறார். அதை சொல்லுகிறார். அந்த பெண்கள் காசும் பிறப்பும்னா கழுத்தில் திருமாங்கல் அணிஞ்சிருக்கிறாங்களாம். அதை சொல்றார். அந்த அச்சுத்தாலி ஆமைத்தாலின்னு பல்வேறு விதமான வடிவங்களில் ஒவ்வொரு குல வழக்கப்படி தாலி அணிஞ்சுக்குவாங்க. அந்த தாலி இப்படி அவங்க அப்படி கடைகிற பொழுது அந்த தாலி அசைகிறதா. அதை ஆண்டாளாச்சியார் அப்படி வர்ணிக்கிறாங்க. காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேத்து கைகூத்து வாச நரும் குடாய். அவர்கள் அந்த பெண்ணே வாச நறுங்குடாய், இது விழி, வாச நறுங்குடாய் இருக்கிற அந்த ஆட்சியர்கள் மத்தினால் ஓசை படுத்து அப்படி கலகலன்னு ஓசை எழுப்பும்படி அவங்க மொத்த கடைகிறாங்களாம். அந்த ஒலி கூட உனக்கு கேட்கலையாம்மா. ஓசை படுத்து துயில் அரவம் கேட்டிலையோ. அதை அந்த அளவுக்கு அவங்க செய்கிற அந்த அரவம்னா ஓசை கேட்டிலையோ. நாயகம் நம்முடைய பெருமானாய் இருக்கிறவர். அவர் யார்? அவர் நாராயணமூர்த்தி. பெருமான் திருப்பெயர் நாராயணமூர்த்தி. கேசவனை பாடலும் நீ கேட்டிலையோ. அதுதான் போட்டு தயிர் கடையிற ஒளி தான் உனக்கு காதில் விழுந்து உன்னை எழுப்பல. நாங்கள் தெருவில் வருகிற பொழுது நாராயணமூர்த்தி கேசவா பெருமானே நாராயணமூர்த்தி என்று சொல்லிக் கொண்டு வருகிற அந்த ஒளியும் உனக்கு கேட்கலையம்மா. நீ கேட்டே கிடந்தனையோ. தேசமுடையாய் திரளேவு எம்பாவா என்று கதவை திறந்து வெளியில் வாம்மா. அவ்வாறு வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுமா, நீயும் வாமா என்று ஆண்டாள் நாச்சியார் துயிலுகிற ஒரு பெண்ணை எழுப்புகிற மற்ற பெண்களுடைய சுபாவமாக இந்த பாடலை பாடி தந்திருக்கிறார்.